இந்தியாவில் உள்ள பெருநகரங்களில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நகரமாக சென்னை இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக உறுப்பினர்கள் உள்ள மாநகராட்சிகள் பெரும் வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட போரூரில் என் மண் என் மக்கள் யாத்திரையில் ஒரு பகுதியாக நடைபெற்ற மகளிர் சங்கமம் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொண்டார். அவருக்கு கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனைகள் செய்த மகளிருக்கு விருதுகளை அண்ணாமலை வழங்கினார். முன்னதாக கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். அப்போது இந்தியாவை வளர்ச்சி பாதையில் பாஜக அழைத்து சென்று வருவதாக தெரிவித்தார். அதுவும் வட சென்னை போன்ற பகுதியில் அடிப்படை வசதியான ஒரு குடிநீர் தட்டுப்பாடு சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் முதலமைச்சர் அவருடைய தொகுதியாக இருந்தும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே எம்எல்ஏ எம்பி அவங்களே இருந்தும் கூட அடிப்படையில் ஒரு குடிநீருக்கு இன்னைக்கு வட சென்னை கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். சாமானிய மனிதர்களுடைய எந்த வழியும் தெரியாதவர்கள் இன்னைக்கு இந்த பெரிய மாநகரம், உலகத்தினுடைய முக்கியமான மாநகரம், நம்முடைய போற்றுதலுக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய 3 தொகுதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்காங்க. இந்த முறை மாற்றணும்.